எதை குறித்து பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் கொடுத்த இறை வார்த்தை எதுன்னா எஸ்ஐயா 40வது அதிகாரம் இறை வார்த்தை 31. நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, அப்படித்தானா? நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? படிக்கலாமா யாராவது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அப்படிதானே? அப்ப யாருக்கு இந்த இது கொடுக்கிறாரு? நம்பிக்கை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள். ஓகே, நம்பிக்கை எப்படி நம்பிக்கை எப்படி வருது? நம்பிக்கை என்றால் என்ன, அல்லது நம்பிக்கை எப்படி வருது? இறைவார்த்தை கேட்க கேட்க நம்பிக்கை. அறிவிப்பதை கேட்டால் நம்பிக்கை உண்டாகும். அறிவிப்பதை கேட்பதால் நம்பிக்கை உண்டாகும். ஆமென். சரியா? அதுக்கு முன்னாடி இப்ப பிரதர் பாடலாம் பாடும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் தூக்குகிறீர் எங்களை, நாங்க எப்படி விழுந்தாலும் எங்களை தூக்குகிறீர் அப்படிலாம் சொல்லி வார்த்தைகளை பாடினார். பிரைஸ் தி லார்ட். சோ ஒரு மனிதன் தொடக்கத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பாக அவன் இருக்கக்கூடிய இடத்துல கடவுள் அவரை தூக்கி விடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வகையில அவரை என்ன பண்ணுகின்றார்? தூக்கி விடுகின்றார். எப்படி? தான் உடைந்து இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் அவரோடு நபர்கள் வழியாகவோ அல்லது வார்த்தையின் வழியாகவோ அல்லது ஆலயத்தின் வழியாக, ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த நற்கனை வழியின் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில அவருக்கு உள்ளத்தில் ஒரு உந்துதல் கொடுத்து, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதுன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் கொடுத்து தேற்றுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் தொடக்கத்தின் நிலையாக இருக்கின்றது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா எதிர்நோக்கு, இல்லையா? எதிர்நோக்கு இருக்கின்ற பொழுதுதான் நாம என்ன பண்ண முடியும்? விசுவாசத்துக்குள்ள அடுத்த நிலைக்கு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இது எதிர்நோக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தது. இதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலா நமக்கு சகோதரர் அழகா எடுத்து இருக்கிறாங்க. எதிர்நோக்கு என்னது? இறை வார்த்தையை மையமாக வைத்து அது எனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வதை நம்புவது, அதாவது அது கிடைக்கும் என்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தாலும் அதை எதிர்நோக்கி நம்முடைய பயணம், இன்னைக்கு எனக்கு விண்ணக வாழ்வு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பயணிக்கிறேன்னா அது என்னது? ஒரு எதிர்நோக்கு. இது என்னுடைய பயணம் ஒரு எதிர்நோக்கின் பயணம். அது ஹோப் என்று சொல்றாங்க, இல்லையா? அப்ப எனக்கு விண்ணக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். அப்போ இந்த வாழ்வு எனக்கு உறுதிப்படுத்துகின்ற பொழுது, நான் எப்பொழுது இறை வார்த்தையோடு பயணித்து அதை நான் தியானிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்துகின்ற பொழுது எனக்கு என்ன வருது? அதுல நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. நான் ரொம்ப டீட்டெயிலா உள்ள போகல, ஓகேங்க? இப்போ ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மட்டும், ஓகேங்களா? தொடக்கத்துக்குள்ள ஒரு நிலை. அப்போ அதை நான் எப்பொழுது நம்புகின்றேனோ, அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறேனோ, அதை நான் உறுதிப்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்குள்ளாக நான் நம்பிக்கையை நோக்கி பயணிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்றேன்? நம்பிக்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இறைவார்த்தை 11 எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? எப்பொழுது எனக்கு அது கிடைத்து விட்டது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, எனக்கு கையில இல்லை, ஆனால் என்னோட உள்ளத்திலும் என்னுடைய இதயத்திலும் நான் எப்பொழுது இந்த காரியம் எனக்கு நடந்து விட்டது என்று நான் எப்பொழுது ஒரு நிலையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேனோ, அப்பொழுது என்ன இருக்குது? நான் நம்பிக்கையின் பயணத்தில் நடக்க ஆரம்பிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எப்ப நன்றி சொல்ல ஆரம்பிப்போம்? எப்பொழுது எனக்கு கிடைத்து விட்டது என்று எனக்கு தெரிய வருதோ அப்பொழுதுதான் நான் நன்றியுள்ளவனாக மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா கையில இருக்காது. அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போகல, ஓகேங்களா? கையில இல்லை, ஆனா என்ன நடக்குது? அது எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எப்பொழுது நான் அதை சுதந்திரித்துக் கொள்கிறேனோ நம்பிக்கையின் வழியாக, அப்பொழுது என்னுடைய பயணம் நம்பிக்கையின் பயணத்தில் நான் நடக்க ஆரம்பிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிதானா? இப்போ இந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். இப்ப சகோதரன், நான் எதுக்கு அந்த பாடல் அந்த வரியை போட சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா,
இந்த 2 வார்த்தையும் அதுல இருக்குது. இது நம்முடைய மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய வார்த்தை, சரிதானா? இது மற்ற மொழிபெயர்ப்புல தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் காத்திருந்து பலன் அடைந்து. அந்த வார்த்தை காத்திருத்து இருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்த்தனாலும் என்ன போட்டிருக்குது? பட் தே that wait upon the Lord. ஓகேயா? அவருக்காக நாம் காத்திருக்கணும். Praise the Lord. எப்போ நம்ம காத்திருக்கின்றோமோ அப்பொழுது இப்பொழுது நான் சொன்னேன், நம்பிக்கையின் முதல் படியில நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எப்போ நான் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அப்போ நான் நம்பிக்கையின் படியில நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதனுடைய பயணத்துல முன்னாடி வச்சு ஓடிட்டு இருக்கிறேன். Praise the Lord. ஆனா எப்பொழுது இந்த ஒரு நிகழ்வு எனக்கு கிடைக்கல, நான் பொறுமையோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன், அந்த நம்பிக்கை இழக்காமல் அதை காத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், அடுத்த நிலைக்கு நான் போறது, புதிய ஆற்றல் பெறுவது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சரிதானா? எப்போ அது கிடைக்குது? என் கண்ணு முன்னாடி அது எனக்கு இப்ப இல்லை, ஆனா எவ்வளவு நாள் நடக்கும் எனக்கு தெரியாது. பட் என்னுடைய நம்பிக்கை என்ன? எனக்கு கடவுள் இப்போவே தந்துட்டார். இதை நான் அதை முன்னாடி வைத்து நான் நன்றி சொல்லிக்கொண்டே நான் அதை பயணிக்கின்ற பொழுது என்னுடைய பயணத்துல அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தளராமல் நான் அதை காத்து கொண்டு பயணிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்றேன்? காத்திருந்து அவருடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பார், காத்து கொண்டிருப்பார் இல்லையா? இரவு பகல் முழுதும் 2 ஆடையும் எல்லாத்தையும் வெட்டி 2 பாகமும் வச்சுட்டு அவர் காத்து கொண்டிருப்பார். ஓட்டிக்கிட்டு காக்கா ஓட்டிக்கிட்டு, சரிதானா, கடவுள் இப்போ வருவார் அப்போ வருவாருன்னு சொல்லி காத்து கொண்டிருப்பார் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் தான் கடவுள் உடன்படிக்கை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இப்ப நம்ம ஒரு சின்ன காரியம், அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் நீங்க சொன்னதுதான். முதலாவதாக என்ன சொல்லணும்? இறை வார்த்தையை அறிவிக்கப்பட வேண்டும், அதை கேட்கணும். அது வெரி குட், அதுதான் நம்மளுடைய தொடக்கம் இல்லையா? என்ன பட்டிருக்குது? ரோமன் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆக அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்து பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டவர்கள் தான் அதை கேட்டால்தான், அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2வது பாகம் இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி என்ன பண்றோம்? நம்ம இப்போ இந்த நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க? இறை வார்த்தை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்றது. பிரைஸ் தி லார்ட். இது அறிக்கையிடனா சும்மா அறிக்கிறதுல மெடிடேஷன். இறை வார்த்தையை நாம் தியானிப்பது, அதுதான் சரியானது. நாம் அறிக்கை செய்கிறோம், கன்ஃபெஷன் பண்றோம், அது என்ன பண்றோம்? திரும்ப நம்ம வார்த்தையை உள்ளத்துல வாங்கி அந்த வார்த்தையை நாம் திரும்ப 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 அதை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்கு செயல்வடியும் கொடுக்கின்றது. வார்த்தை மனூர் எடுக்கின்ற அல்லது வார்த்தை நமக்கு வாழ்வாகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அதை கன்ஃபஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த வார்த்தை எனக்குள்ளாக திரும்ப 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 நான் கேட்கின்ற பொழுது எனக்குள்ளாக என்னை அறியாமலேயே நம்பிக்கை உண்டாகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப எவ்வளவுக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் அதனாலதான் சொல்லுவோம், எவ்வளவு அதிகமா நீங்க கேட்கறீங்களோ கேளுங்க, எவ்வளவு அதிகமா நீங்க கன்ஃபர்ஸ் பண்றீங்களோ சொல்லுங்க. இறைவார்த்தை கேளுங்க, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் சரியா என்னன்னா, எனக்குள்ளாக அந்த நம்பிக்கை ஆழப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? என்னால் அதை பொறுமையோடு நான் அந்த நிலையில காத்து கொண்டிருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நாள் அறிக்கை செய்யறேன், ஒரு நாள் அறிக்கை செஞ்சுட்டு உடனே போயிட்டு உட்காந்து இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் வரேன், நான் என்ன பண்ணிருப்பேன்? என்ன அறிக்கைட்டேன்னு எனக்கு தெரியாது, சரிதானா? நம்ம என்ன அறிக்கைட்டோன்னு தெரியாது. இப்ப என் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு தெரியாது. பயம் வந்துடும், குழப்பம் வந்துடும், ஏகப்பட்ட காரியங்கள் உள்ள வரும். அப்ப இதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள், ஏன்னா இது வாக்கு தத்தம், கடவுள் வாக்கு மாறாதவர், வாக்கு தந்தவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். நான் எதற்காக அந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு அனுப்பினேனோ அதை செய்து முடிக்காமல் என்னிடத்தில் திரும்பி வருவதில்லை. ஆகவே கொடுத்த வாக்கு அதை முடிக்காமல் அவரிடத்தில் திரும்ப போகாது. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனிதன் நினைத்தாலும் மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? இதுதான் கடவுள் கொடுத்திருக்க கூடியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் அந்த வார்த்தை மாறாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அன்னை மரியாள் சொன்னாங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அது ஒருபோதும் மாறாது. அப்போ அந்த நம்பிக்கையை நான் தொடர்ந்து எப்படி பயணிக்கணும்?
எனக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் அதில் நான் அதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருப்பதுக்கு தான் அந்த பொறுமை. Praise the Lord. அப்பொழுதுதான் நமக்கு புதியதொரு ஆற்றல் கிடைக்கின்றது. Praise the Lord. ஹல்லேலூயா. பைபிள்ல ரெண்டு நபர்களும் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஓகேங்களா? ஒன்று நம்முடைய முதல் அரசர், அதாவது இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட, நம்ம இஸ்ரேல் மக்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இஸ்ரேல் மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப இஸ்ரேல் மக்கள்னா நமக்கு அரசர் உண்டு இல்லையா? முதல் அரசர் யாரு? நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் அரசர் யாரு? சவுல். பிரைஸ் தி லார்ட். சவுல். ஓகேயா? முதல் அரசர் சவுல். அவர் என்ன பண்றாரு? பெலிஸ்தீர்கள் படையெடுத்து வருகின்ற பொழுது இவர் என்ன பண்றாரு? சாமுவேல் வந்து நீங்க விடுதலை பயணம் 14வது இல்ல சாரி சாமுவேல்ல 13வது 1 சாமுவேல் 13 அந்த இதுல படிக்கும்போது தொடக்கத்துல படிக்கும் பொழுது பெலிஸ்தீர்கள் படையெடுத்து வரும் பொழுது இவர் என்ன பண்ணிருப்பாரு? சாமுவேல் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பார். ஓகே, ஒரு நான் 7 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சுச்சுவேஷன் வருது, மக்கள் எல்லாம் அங்கலாய்க்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். மக்கள் எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் தொடக்கத்துல அவருடைய மகன் பல பெலிஸ்தீர்களை கொன்றதுனால அவர்கள் எல்லோரும் பெரிய படந்தையாக இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கும்போது எல்லாம் பயந்து ஓடுறாங்க. மக்கள் எல்லாம் அங்கங்க ஓடுறாங்க. அரசர் அவங்க போகும்பொழுது அரசர் பின்னாடி மக்கள் போறவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? சாமுவேல் வரல. உடனே என்ன பண்றாரு? இவரே ஒரு நன்றி பலி, ஒரு எரிபலி கொடுக்கிறார். நன்றி பலி அல்ல, ஒரு எலி பலி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுக்கு விரோதமான காரியத்தை அவர் செய்கின்றார். யாருக்காக காத்திருக்கல, அதுவரையும் காத்திருந்தவர் அந்த கடைசி நாள் அவர் பலி கொடுத்து முடிக்கிற நேரத்தில் சாமுவேல் வர்றார். கொஞ்ச நேரம் தான் டிஃபரன்ஸ். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா, அந்த பலி கொடுப்பதற்கு முன்பாக அவர் நின்று இருந்தாருன்னா சாமுவேல் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? வந்து அருமையா என்ன பண்ணியிருப்பாரு? இறை வார்த்தையை அழகா சொல்லி கொடுத்து கடவுளுடைய திட்டத்தை அவருக்கு தெளிவுபடுத்தியிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொன்னாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீன்னா மோன, நீ உனக்கு என்ன இருக்கும்? உன்னுடைய ஆட்சியை நிரந்தரத்திற்கும் தக்க வைத்துக் கொண்டிருப்பாயே, நீ அதை இப்பொழுது இழந்து போனாயே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கையில பயணிக்கிறதுல என்னன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை கடவுள் மாத்திட்டார். இத வார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், முடிஞ்சிச்சு, இட்ஸ் கான். அப்போ அது நிறைவேறும் வரையிலும் நான் போரிடணும். எப்படி? நம்பிக்கை, நான் அந்த வார்த்தை அறிக்கைட்டு போயிட்டே இருக்கணும், போயிட்டே பயணித்துட்டே இருக்கும் பொழுது என்னாகும்? அந்த நாள் வரும், உங்களுக்கு வெற்றியின் வாகை சூடி உங்களை இந்த இடத்தில் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அப்போ கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம், ஒரு அரை மணி நாள், ஆஃப் டே, 6 நாள் 6.5 நாள் 6.25 நாள் வெயிட் பண்ணவருக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியல. அவர் தன்னுடைய ஆட்சி இழந்து போனார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அன்பை இழந்து போனார். அவர் கடவுள் சவுலை நான் அரசனாக மாற்றியதற்காக நான் வருந்துகிறேன் என்று கடவுளின் உள்ளம் வேதனைப்பட வைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கையின் பயணத்துல நான் எப்பொழுது விழுந்து போகிறேனோ அப்பொழுது நான் கடவுளை வேதனைப்படுத்துகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையின் பயணத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேனோ, பொறுமையோடு நான் போய்கொண்டிருக்கின்ற பொழுது எப்பொழுது அவன் நம்பிக்கை அல்லது இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வேற வழி பார்த்தாகணும் அல்லது என்று விட்டு விலகின்ற பொழுது கடவுளை நான் வேதனைப்படுத்துகின்றேன். ஹல்லேலூயா. அவர் என்ன நினைப்பாரு? எதற்காக இவனை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய நிலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இப்போ இதுதான், இந்த இடத்துலதான் நம்ம அனைவரும் விழுந்து போறோம். ஓகே, முதல் ஸ்டெப்பு ரொம்ப கடினப்பட்டு 2வது ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், அநேக மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் நிலையை விட்டு 2ஆம் நிலைக்கு வந்துட்டோம். எதிர்நோக்கில இருந்து நம்ம இங்க எங்க வந்திருக்கோமோ விசுவாச வாழ்க்கையில் பயணத்துல போயிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப விசுவாச வாழ்க்கையில நாம் ஏன் விழுந்து போறோம்? பொறுமை இல்லாதது அல்லது கடவுளுடைய பாதத்தில் அவர் தருகின்ற நாளுக்காக நான் காத்திருக்காமல் இருப்பது அநேக மக்கள் விழுந்து போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா நம்முடைய மோயிசன் பாருங்க, என்ன பண்றாரு? செங்கடலை கடக்கிறதுக்காக கடவுள் அனுப்பிட்டார். நீ போய் அந்த பக்கம் போ, அவங்க எல்லாம் வருவாங்க, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரையும் அந்த அரசியல் எல்லாம் அழித்து நான் என்ன பண்ணுவேன்? எகிப்தியருக்கு நான் காட்டுவேன், நான் கடவுள் யார் என்று காட்டுவேன். எல்லா எகிப்திய கடவுளையும் அழித்து விட்டு நான் கடவுள் என்று காட்டுவேன். எகிப்திய கடவுள் கடைசியா யார் இருந்தது? பார்வோன். பார்வோனையும் அழித்து விட்டு நான் கடவுள் என்ற பெயரை நான் நிலை நாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி, நீ இந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பின்னாடி படை வருது.
இப்ப என்னாச்சு, மக்கள் எல்லாம் கதறாங்க. இதெல்லாம் பேக் டு மீட்டிங். ஓகே. என்ன பின்னாடி ஒரு பெரிய படைகள் வந்துட்டு இருக்குது, பின்னாடி அவங்கள நெருக்கி வந்துட்டு இருக்குது. இப்போ மக்கள் எல்லாம் அதே கதறல். எப்படி சவுலுக்கு முன்னாடி பின்னாடி மக்கள் கதறினாங்களோ அதே போல யார் கதறது? இப்போ இஸ்ரேல் மக்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கதறலின் மத்தியில எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனா சவுல் செஞ்சது போல இவர் செய்யல. இவர் என்ன பண்றாரு? ஆண்டவரின் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்ன பண்ணாரு? உங்களை இந்த இடத்திலே நான் எகிப்தியர்களுக்கு முன்பாக நான் யார், நானே உண்மையுள்ள கடவுள் என்பதை நிரூபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். என் தேவன் உங்களுக்காக விடுதலை தருவார். மக்களே, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, நிலை குலையாதீர்கள். யாரு உங்களுக்கு போரிட போறா? கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் வந்து செஞ்சு தருவார். நீங்க கலங்காதீங்க என்று அவருடைய வார்த்தைக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். எங்க? வாழ்க்கையின் முடிவின் எல்லையில் அவர்களுக்கு அடுத்து அந்த பக்கம் போற வழியில் இந்த பக்கம் போற வழியில் வாழ்க்கையின் முடிவிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் முடிவிலே நாம் நின்றாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் மாறாது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? நீங்க எந்த இடத்துல நிக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிக்கலாம், ஆண்டவர், நீங்கள் வாழ்க்கையின் இறுதியில் நிற்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு உங்களுக்கு நிறைவேற்றாமல் அது அவரிடத்தில் திரும்பி போகாது. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நான் பொறுமையோடு காத்து அவரோடு அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன கொடுப்பாரு? விடுதலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய கடவுள். இதுதான் கடவுள். இவர் தான் கடவுள். இவரை தவிர வேறு கடவுள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அந்த உன்னதமான தேவனை மீண்டும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எப்படிப்பட்ட கடவுளை நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய உன்னதமான கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கடவுளில் கொடுத்த வாக்குறுதியை விட்டுவிட்டு இந்த மனிதர்களின் வாக்குறுதியை நான் நம்பி போகின்ற பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிதறுகின்றேன், அல்லது உடைக்கப்படுகின்றேன், அல்லது நொறுக்கப்படுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். எப்போ நான் இந்த மனிதர்களையும் இந்த சூழ்நிலைகளையும் இந்த உலகத்தையும் பார்த்து நான் எப்பொழுது பயணிக்கின்றேனோ என்னுடைய பயணத்திலே நான் முதலாவதாக விழுந்து விடுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். எங்க? விசுவாச பயணத்தை நான் விழுந்து விடுகின்றேன். ஹல்லேலூயா. விசுவாச பயணத்தை நான் விழுந்து எங்க போறது, என்ன பண்றது? ஆண்டவரே, நான் வார்த்தை அறிக்கையிட்டு தானே செய்யறேன். ஆண்டவரே, ஏன் நடக்க மாட்டேங்க? ஆண்டவரே, வார்த்தை அறிக்கையிட்டே இருக்கனே. ஆண்டவரே, நடக்க மாட்டேங்க. ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கோம்? கை தூக்க வேண்டாம். சரியா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கடவுள் வாக்கு மாறாத கடவுள். அவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் தினமும் அவர் பாதத்தில் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்காக நாம காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு சகோதரர் அழகா சொன்னார் இல்லையா? கழுகுடைய நிலையை குறித்து சொன்னார். எப்படி தன்னை இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு அதை சொல்றேன். சகோதரர் அழகா சொன்னார் இல்லையா? கழுகு எப்படி புதுப்பிக்குது இளமையை? எல்லா ஃபெதர், எல்லா முடிகளையும் பிடுங்கி எறியும் இல்லையா? பாறையில மலை உச்சியில போய் உட்கார்ந்து வந்துட்டு எல்லா ஃபெதரையும் பிடுங்கி எறிஞ்சிட்டு குறிப்பிட்ட நாள்களுக்காக அது மீண்டும் புதிதாக வளருவதற்காக அது என்ன பண்ணும்? காத்து கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். சாதாரண விஷயமா? அப்படி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருச்சு. இறகு கிடையாது, ஒன்றும் ஃபெதர் கிடையாது, உடம்புல ஒன்றும் கிடையாது. நல்ல வெட்ட வெளிச்சத்துல உட்காந்து நல்ல சூரியன் வெளிச்சத்துல அழகா குளிர் காஞ்சிட்டு இருக்குது. அப்படிதானே? குளிர் தானே காயும் சூரிய வெளிச்சத்துல இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கும் அது? பிரைஸ் தி லார்ட். என்னது சார்? இல்ல, அந்த வெயில் அது செத்தே போகிற அளவுக்கு பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களை புதுப்பிக்கின்ற பொழுது இந்த வழிகள் எல்லாம் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கானது. ஏன்னா நீங்க நம்ம தவறுனால நம்ம விழுந்து கிடந்தோம். இந்த இடத்தை மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த வழிகள் உண்டு. இந்த பயணத்துல புதிய ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இந்த பயணத்தின் பாதையில் நாமும் நம்முடைய இருக்கக்கூடிய பழைய ஃபெதர் எல்லாம் பிடுங்கி போடணும். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபெதர்ஸையும் நம்ம பிடுங்கி போடணும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்கும்? சுத்தி சுத்தி ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா? பறக்க முடியாது இல்லையா? ஏதாவது வந்து அதை தூக்கிட்டு போயிடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை இல்லையா? அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. உட்கார்ந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆண்டவரே, எனக்கு விங்ஸ் சீக்கிரமா வரட்டும், இது ஃபெதர் சீக்கிரமா வரட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
பறவைகள்லாம் ப்ரேயர் பண்ணுமா இல்லையா? பறவைகள்லாம் ப்ரேயர் பண்ணுமா இல்லையா? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன? பண்ணும் பிரதர். பண்ணும் brother. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடும். நம்ம தான் உண்மையில பண்றது இல்ல. பிரைஸ் லார்ட். அதெல்லாம் கரெக்டா பண்ணும். காலையில இருந்தோன்னு அழகா சரியான டைம் கழிஞ்சு பாடுறது. உண்மையை சொல்றேன், நான் என்ன சேர்த்தம் சொல்றேன். அது கரெக்டா பண்ணிரும். நம்ம தான் கடவுளுடைய படைப்பு எல்லாம் கடவுளை புகழ்கின்றது. சரிதானா? கடவுளுடைய படைப்பு எல்லாம் என்ன பண்ணுது? கடவுளை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நம்மை தவிர, அல்லது ஒரு சகோதரர்கள், நம்ம மனிதர்களை தவிர. பிரைஸ் லார்ட். நம்ம தான் அப்பப்போ விழுந்து எழுந்து தடுமாறி, எப்போ கடவுளோடு இப்படி பயணிக்கின்ற பொழுதுதான் நம்ம வந்து விழுந்து எழுந்திருச்சு சரியா ஓடுறோமா இல்லைன்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். அப்ப இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது? இந்த பெயின் உள்ள ப்ராசஸ் கடந்து போகின்ற பொழுதுதான் நாம் புதியதொரு ஆற்றல் பெறுகின்றோம். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும் சொல்லுவாங்களா இல்லையா? முள்ளால் தான் எடுக்கணும். அப்படின்னா ஒரு முள்ளு குத்தி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த முள்ளு இத்த முள்ளா இருக்கும். இத்த முள்ளு நாங்க சொல்லுவோம். ஓகே, அது நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு அதாவது தன்மை குறைஞ்சு காஞ்சி அது போன ஒரு முள்ளு குத்திச்சுன்னு வைங்களேன், அது சீக்கிரம் உடஞ்சிரும் இல்லையா? அதனுடைய தன்மை இருக்காது. அது இத்த முள்ளுன்னு நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு தெரியல. அந்த முள்ளுக்கு இன்னொரு இத்த முள்ளை கொண்டு வந்து எடுக்க முடியுமா? முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும். ஆனா இன்னொரு இத்து போன முள்ளை கொண்டு வச்சு எடுக்க முடியுமா? என்னாகும்? இதுவும் உள்ள போய் உட்கார்ந்து சீல் பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? மனிதர்களால் ஏற்பட்ட காயங்களினால் ஏற்பட்ட அந்த புண்ணை எடுப்பதற்கு இன்னொரு மனிதன்கிட்ட போயிட்டு நம்ம குத்தி குத்தி எடுத்து இன்னும் ஆழமாக நம்ம காயப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் வாழ்க்கையில படி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம தேடுறோம். ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்துச்சுன்னா கூகுளில் போட்டுட்டு இந்த தலைவலி இருந்துச்சுன்னா ஒத்த தலைவலியுமே வந்துடும் போல இருக்கு, இதெல்லாம் பண்ண இந்த ட்ரீட்மெண்ட் வரணும். நீங்க ஜஸ்ட் சில ஆஃபீஸில் சொல்லி பாருங்க. நான் எங்கள் ஆஃபீஸில் சொன்னேன், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, சார் நீங்க என்ன சுக்கு இல்லை மிளகு போட்டு பால்ல போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மஞ்சளை போட்டு பண்ணுங்க, மஞ்சள் வந்து நல்ல எதிர்ப்பு தன்மை உள்ளது உடனே சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன எனக்கு மட்டும் தான் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? உடனே என்ன வார்த்தை வரும்? சுக்கு போடுங்க, இதை பண்ணுங்க. சளி பிடிச்சிச்சா ஓட அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? போயிட்டு நீர் ஆவி பிடிங்க. இல்லைன்னா அது பண்ணும், பக்கத்துல அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால ஆபீஸ்ல ஒன்னாலதான் எங்களுக்கு வந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் சும்மா யதார்த்தமா வந்து நோய் வந்திருக்கும், அது இங்கே ஒரு பரவி இருக்கும். அப்ப யாருடைய நம்பிக்கைனால அது வந்தது? பயம். அங்க வந்துருச்சு, ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு, சரியா? அவர் ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு, அவரை கண்டு ஐயோ எனக்கு வந்துடும் என்ன சொல்லுங்க, தூரம் மெயின்டைன் பண்ற டிஸ்டன்ஸ். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கொஞ்சம் கர்ச்சிப்பு கொண்டு வந்துட்டு அப்படி தொடச்சு நின்னாங்கன்னீங்களா, அப்படி ஒரு பார்வை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்களா உங்களுக்கு அந்த அனுபவம் நினைக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்கு ஆபீஸ்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ என்ன பாக்குறாங்க? இது வந்துச்சுன்னா அது வந்துடும். தேர் ஆல்ரெடி டிசைடட். முடிவு பண்ணிட்டாங்க. தே ஆல்ரெடி டிசைடட் வந்துடும். அதுக்கு ப்ரிப்பரேஷன், மருந்து எடுக்கிறது, அட்வான்ஸா மருந்து எடுக்கிறது. இப்ப என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள மீண்டும், அதாவது உடைந்த முல்லை, அதாவது இத்து போன முல்லை மீண்டும் இத்து போன முல்லை வச்சு உடைச்சி அந்த இதை சிதுக்கி ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்று மனிதர்களிடத்தில் அதான் கடவுள் சொல்றாரு, மனிதர்களை நம்புவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் மனிதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை வைத்திருந்தான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்லல, இறைவார்த்தை சொல்லுன்றது. அப்போ அவன் என்ன பண்றான்? மீண்டும் மீண்டும் உள்ளே குத்தி 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 அந்த காயத்தின் ஆழத்தை அதிகப்படுத்துறான். ஒன்று, இவங்க அதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அது வேற. இது ஐயோ புண்ணு வலிக்குது, கால் நடக்க முடியல. அவங்க நடக்க முடியும், ஆனாலும் என்ன பண்றது? கால் அப்படி. சின்ன பிள்ளைங்கிட்ட பாருங்க, சின்ன பிள்ளைங்க காலில் லேசா அடிபட்டுச்சுன்னா தெரியுமா, காலை உண்டா ஒன்றும் இல்லடா, பிரச்சனை இல்லைனா, இல்ல கால் வலிக்குது, அப்படியே ஒரே மாதிரி தூக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேர் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பார்வையில் அப்படிதான் இருக்கிறோம். நம்மளும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு காயத்துக்கு மருந்து எங்க கிடைக்குங்கிறது, இந்த உலகத்தை தேடி செல்லுகின்ற பொழுது மீண்டும் அந்த காயத்தின் அளவை நான் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதுக்கு சரியான முள்ளு போட்டா மட்டும்தான் கரெக்டா அதை எடுக்க முடியும் இல்லையா? சரியான முள்ளு இருக்கணும், அது உடையக்கூடாது. அப்ப அது ஒருவேளை காய்ப்பு பிடித்த இடமாக இருக்கலாம். அப்ப காய்ப்பு பிடித்த இடத்தை எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊசி இருக்கணும் இல்லையா?
அதுல போய் சாதாரண ஒரு சின்ன முள்ள போட முடியாது. சோ அப்போ அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப, காயங்களுக்கு ஏற்ப கடவுள் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கின்றார். அந்த வார்த்தையின் வழியாக இருக்கக்கூடிய ஊண்டை எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வழியாக உள்ள என்ன பண்றார், இருக்கக்கூடிய அந்த உடைந்து போன முட்களை எல்லாம் அவர் செதுக்கி எடுக்கிறார், பிதுக்கி எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தின் வார்த்தைகள் உங்களை நெருக்கி உங்களை காயப்படுத்தி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினரால் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தர முடியாது. ஆனால் ஆண்டவரால் மட்டுமே நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே கொடுக்கும். அந்த வார்த்தை இருபுறம் வெட்டக்கூடிய எந்த கூர்மையான வாளாக இருக்கின்றபடியால் அந்த வாள் உங்களுடைய காயங்களை, காயப்படுத்தின இடங்களை வெட்டி சீல் பிதிக்க என்ன பண்ணும், அவருடைய ரத்தத்தால் மருந்து போடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு மிஸ் ஆகும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனை வரும். அப்ப இந்த காரியங்கள்லாம் வெளியே போகணும். ஒரு ஃபெதர், இதெல்லாம் ஃபெதர்ஸ், இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வெளியே கிளியர் ஆகணும். இந்த ஒரு மனிதன் புது ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஃபெதர்ஸ் எல்லாம் வெளியே போகணும், பறக்கணும், எல்லாத்தையும் பிடுங்கி போடணும். அப்ப எங்க போகணும், நம்ம இறை வார்த்தையை தேடி ஓடணும், ஆண்டவரை தேடி ஓடணும், வார்த்தையை தேடி ஓடணும், உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரை எனக்கு சொல்லுங்க. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், நல்லது ஒரு பங்கை தேர்ந்து கொண்டாள். எஸ், அதை விட மார்த்தாள் தான் பெட்டர். நான் பார்க்கக்கூடிய பார்வையில் மார்த்தாள் தான் மரியாவை விட பெட்டர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மீது கோபம் கொண்டு மரியா வீட்டில் இருந்தவள், மார்த்தா அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவளை தேடி ஓடி போனவள். பிரைஸ் தி லார்ட். இவள் பேசக்கூடிய அதே வார்த்தையை அவள் பேசுகின்றார். மார்த்தா பேசுவாங்க போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அதே வார்த்தை பின்னாடி அம்மாவும் சொல்லுவாங்க, எப்போ, இயேசு கிறிஸ்து போய் கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம். பிரைஸ் தி லார்ட். அவன் நம்பிக்கை உள்ள இடத்துல இயேசு கிறிஸ்து வர முடியாது. அதை குறித்து நம்ம முன்னாடி பார்த்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். எஸ், மரியா நல்ல பங்கை தேர்ந்து, அந்த நல்ல பங்கை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அது அவள்கிட்ட எடுக்க. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா மாத்தாவுடைய பேர் எங்கேயுமே இருக்காது, மரியா வந்துருவாங்க. ஏன்னா மரியா இயேசுவின் சீடராக மாறின பிறகு அவருடைய வாழ்க்கையின் பயணம் முழுமையாக கடவுளை சார்ந்து இருக்கும், கடவுளோடு இருக்கும், கடவுளை தேடி இருக்கும், கடவுளை ஆர்வத்தோடு தேட இருக்கும் போதுதான் அவள் புதியதொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த நிலைக்கு நம்ம வரணும். இது மரியாளுடைய தொடக்க நிலை. நான் பார்த்தது மரியாளுடைய தொடக்க நிலை. பின்னுடைய நிலை மரியா எல்லாரும் மேல நிற்பாங்க. அது எப்பவுமே எடுக்கப்படாது இல்லையா, கொடுக்கப்பட்ட வாக்கு எடுக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய காயங்கள், இந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அனைத்து என்ன பண்ணணும், பிடிங்கி போட்டுட்டே இருக்கணும். அன்னைக்கு செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது கத்தார்ல ஒரு சகோதரி கேட்டாங்க, பிரதர் சாப்பாடை குறிச்சு பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறது சரியா தவறா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சாப்பாடை குறிச்சு பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்றது சரியா தவறா? சரி பிரதர். சொல்லி கொடுக்கணும். ஓகே, வெரி குட். வேற மனுஷன் பார்வையில அதை சொல்லி கொடுக்கணும். கடவுளுடைய பார்வையில கடவுள் படைத்தது, அதனால எதுவும் எல்லாமே நல்லது. மனிதனுடைய பார்வையில சொல்லி கொடுக்கணும், ஆனா கடவுளுடைய பார்வையில எல்லாமே நல்லது. சரிதானா? இப்ப எங்க நிக்குது நம்முடைய, இதுதான் நம்முடைய நிலை. சரிதானா? இப்போ நான் ஹோட்டலுக்கு போறேன், டிசைட் பண்ணது ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தேர்ந்தெடுத்துட்டோம். சரிதானா? போய் ஹோட்டலில் போய் உட்காடுறோம். நம்மளும் இருக்கிற மெனுவெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு எனக்கு இது கடவுள் தந்திருக்கிறார், அவர் தந்தது, நான் ஆர்டர் பண்ணேன், தேர்ந்தெடுத்தது நம்ம தான், கடவுள் தேர்ந்தெடுத்தல இல்லையா, கடவுள் சாய்ஸை நம்மகிட்ட விட்டார். ஓகே, யூ டேக், உனக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி தந்துட்டார். ஆனால் என்னைக்காவது நாம வெளியே வரும் பொழுது எந்த ஒரு கடைக்காரனுக்காவது அல்லது சமயக்காரனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுல எல்லா வாரத்திலையும் நான் வரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களான்னு நீங்க யோசித்து பார்த்துங்க. கையில தூக்க வேண்டாம். சரிதானா? நான் போற கடைகள் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க என்ன சொல்லுவோம், வெளியே வந்தோன்னே அவங்க வாங்கி கொடுத்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லும்போது ஐயா சூப்பரா இருந்துச்சு, வெளியே வந்தோன்னே இப்படி ஒரு கடை கூட்டு வந்திருக்கான் பாரு, இது ஒரு கடையா, இப்படி ஒரு சாப்பாடா, யாரு அரேஞ்ச் பண்ணது, யார் கொடுத்தது நமக்கு? அப்ப யார் முடிவு பண்றது இந்த உணவு நமக்கு நல்லது கெட்டது என்று? ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை கொடுத்தா அலர்ஜி ஆகுதுங்கிறாங்க, இன்னொரு ஆளுக்கு முட்டையை தான் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்கிறாங்க. இப்போ
கடவுள் என்ன பார்த்து படைச்சாரா? ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய நான் கத்துக்கொண்டு வர, இந்த உலகம் கத்துக் கொடுக்குற இந்த விளம்பரம் கத்துக் கொடுக்குது. விளம்பரத்துல தான் நிறைய கத்துக்கிறோம். விட்டமின் இருக்கு, மதர் ஹார்லிக்ஸ் அது இருக்குது இல்லையா, குழந்தைகளுக்கு பூஸ்ட் இருக்குது. அப்புறம் சொல்றாங்க பூஸ்ட்ல தான் நரம்புல அது வருது, அந்த நரம்பு என்ன சொல்லுது, என்னமோ சொல்லுவாங்களே அதை, நரம்பெல்லாம் தளர்ச்சி இல்லை, அது ஒரு வீக் ஆகுறது, நரம்புலாம் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லி திரும்ப ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நபர் இப்படி சொல்லுவாங்க, இன்னொரு நபர் அப்படி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கடவுள் இந்த நாளில் எதை எனக்கு வைத்திருக்கிறாரோ அதற்கு நான் நன்றி சொல்லி, அது எனக்கு கடவுள் தந்தது என்று நான் எப்பொழுது அந்த உணவை ஏற்றுக்கொள்கின்றேனோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாக நிறைவு கிடைக்கும். இல்லைன்றா ஐயோ குண்டாகி போச்சேன், அவன் வெளியே சாப்பிட்டு குண்டாகி போயிட்டான், தொப்பை வந்து போச்சு. யார் சொல்லி கொடுத்தது? உலகம் சொல்லி கொடுத்தது. ஐயா அவர் வீட்டுல சமைக்கிறதுக்கு வழி இல்லையா, வீட்டுல கடையில் தான் சாப்பிட்டாகணும். அப்ப சாப்பிடுகின்ற பொழுது அவருக்கு சொல்றாரு, நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தா நம்ம எப்படி சாப்பிடணும்? இது எனக்கு கடவுள் இன்னைக்கு தந்த ஒரு ஹோட்டல், அதுக்கு நன்றி. இந்த ஹோட்டல்ல எனக்கு கிடைத்த இந்த உணவுக்கு நன்றி, அது எனக்கு நிறைவாக இருந்ததுன்னு சொல்லி நான் எப்பொழுது சொல்றோமோ இந்த உடம்புல ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விசுவாசிகள் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது கொள்ளும் நஞ்சை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. அப்ப நல்லது கெட்டதுன்னு யார் எங்க முடிவு பண்ணது? ஒருவேளை ஒரு சில கடைகள்ல தவறாவே செய்யலாம், அது நமக்கு தெரியாம போயிட்டா கூட ஓகே, தெரிந்திருக்கும் பொழுது நம்ம அவாய்ட் பண்ற தவறு கிடையாது. தவறாக செய்திருந்த இடங்கள் மட்டும். எல்லா இடத்துலயும் நம்ம அப்படியே எதிர்பார்த்தோம்னு இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு இடத்துல சாப்பிட முடியும். இன்னைக்கு வீட்டு கடையில போய் ஃப்ரூட் வாங்குறீங்களா, ஓகே நமக்கு இந்தியாவிலேயாவது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வருது, ஓகே கொய்யா பழம்னா ஃப்ரெஷ்ஷா வரும். கொஞ்சம் அங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படி தோட்டத்துல பறிச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்குலாம் அங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. எல்லா பழமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா எல்லாமே கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, கடைசியில் பழமும் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா இந்த உலகத்தின் பார்வையில் பழமும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எடுத்து ஒன்று வாயில் வச்சுன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து சொல்லுவார், சார் அதை சாப்பிடாதீங்க சார், அதில் கெமிக்கல் போட்டு கழுவிட்டு தான் சாப்பிடும். அப்படிப்பட்ட உணவு தான் இங்க வந்து கொண்டிருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, கெமிக்கல் நல்லாவே தெரியும், கெமிக்கல் போட்டு தான் வருதுன்னு. பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் சாப்பிட்றதா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறதா வீட்டுல? ஐயா நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் சாப்பிட்றதா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறதா? சாப்பிடணும். பிளஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். பிளஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். பிளஸ் பண்றது எப்படி? நம்பிக்கையினால் பிளஸ் பண்ணணும். இந்த உணவு கடவுள் எனக்கு கொடுத்தது என்று நன்றி சொல்லி, அதற்காக அதை கிடைத்தவங்களுக்காகவும் நன்றி சொல்லி, நாம் அதை மனதார திருப்தியோடு நாம் உண்ணுகின்ற பொழுது ஒன்று நடக்காது. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன், ஓகேங்களா? ஒரு சகோதரர் வந்து ஓகேங்களா ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கிறார். ஒரு ஜெபம் பண்றதுக்காக ஒரு இடத்துல ஜெபம் போற ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அன்னைக்கு அந்த சகோதரர்கள் எல்லாம் இணைந்து ஜெபித்த இடத்துல என்ன பண்ணாங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, சாப்பாடு வெளியே இருந்து தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, செஞ்சிருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, அதோடு சேர்ந்து நல்ல பெப்சி எல்லாம் கொண்டு வச்சாங்க. பெப்சி நல்லதா கெட்டதா? அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன், பெப்சி நல்லதா கெட்டா? என்ன பிறகு இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு கெட்டது பிரதர். பிரைஸ் தி லார்ட். யார் சொன்னது அது? சரி, ஓகே, கெட்டது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்படிதான் அந்த ஊழியக்காரர் நினைச்சார், இது கெட்டது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊழியக்காரர் நினைச்சார். என்ன பண்ணாங்க, அவருக்கு இருமல், சரிதானா? அவருக்கு இருமல், சளி பிடிச்சு அந்த இருமல் இருந்துட்டு இருக்குது அவருக்கு. ஏற்கனவே கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவருக்கு இந்த சில்லுன்னு கொண்டு இந்த வெப்சைட் வச்சா என்ன நினைச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும் இல்லையா? ஓகே, ஒன்னு சொன்னாரு, பிரதர் எனக்கு இது வேண்டாம். என்னது? இது வேண்டாம். அப்ப அந்த சகோதரர் அவருக்கு சொன்னார், அந்த ஊழியக்காரருக்கு அங்க இருந்த சகோதரர் சொல்றார், பிரதர் நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க கடவுளுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த சாப்பாடு உங்களுக்கு வரணும்னு நாங்க ஒண்ணு முடிவு பண்ணதா? இல்ல, உங்களுக்கு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணி இந்த நாள்ல இந்த சாப்பாடு உங்களுக்கு வரணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணது. அப்படி இருக்கின்ற போது இந்த பெப்சி உங்களுக்கு அவர் கொடுத்தது, அதனால உங்க கைக்கு வந்திருக்குது. இப்ப நீங்க அத சந்தோஷம் எடுங்க. அந்த சகோதரர் எடுத்தாரு,
அன்னையிலேருந்து அவருக்கு இருமலே கிடையாது. பிரைஸ்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. அன்னையிலேருந்து அவருக்கு இருமலே கிடையாது. ஒன்றும் இல்லை. நான் வந்து சகோதரர் நம்ம கில்பர்ட் பிரதர் இங்கே இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். முன்னாடி அங்கே வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணோம். அப்போ இதே போல் இருமலில் நான் இருக்கும் பொழுது ஒரு டைமு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை, ஆனாலும் இருமல். சரிதானா? அப்போ சகோதரர் சொன்னாங்க, பிரதர் என்ன பிரதர் ஐஸ்கிரீம் எடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், பிரதர் த்ரோட்டு இதாக இருக்கு. அப்படியா, சரின்னு சொல்லி உள்ளே போனாங்க. ஒரு கப்பில் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து அதை ப்ளஸ் பண்ணாங்க. ப்ளஸ் பண்ணிட்டு பிரதர் சாப்பிடுங்க அப்படின்னா. சாப்பிட்டேன், ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவான். இப்போ உணவு நல்லதா கெட்டதா? இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கடவுள் உங்களுக்காக வைத்திருந்த இது கெட்டதா நல்லதா நீங்க முடிவு பண்ணுங்க. இப்போ உடம்பு வருமாறாதுன்னா முதல்ல முடிவு பண்ணிடுறோம். ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு குண்டாயிரும், அங்க சாப்பிட்டா அந்த கொலஸ்ட்ரால் உள்ள ஆயில் ஊற்றி சமைப்பாங்க, அதனால உடம்பு தாங்காது, கொழுப்பு உண்டாயிரும். ஆல்ரெடி டிசைடட். அப்புறம் போய் சாப்பிடுறது. ஆனா அதுவும் விடுறதுல ஹோட்டல்ல வெளுத்து வாங்குறது. நமக்கு அளவு பாதி ஒரு அளவு போதுன்னா அதுக்கு இருக்கிற இன்னும் எடு. ஏன்னா அவன் தானே காசு கொடுக்குறான். எடு எடு எடுத்து சாப்பிடு. இன்னைக்கு விட்டானா அப்புறம் என்னைக்கு சாப்பிடுறது? கொடுக்குறது அவன் தானே. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் உடம்பு வீங்கிச்சு, கை வீங்கிச்சு, தொப்பு விழுந்துச்சு, நாளைக்கு சீரணம் ஆக மாட்டேங்குது. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் யோசித்து பாருங்க. கடவுள் படைத்ததை நாம் எப்பொழுது நிராகரிக்கின்றோமோ, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல பிடுங்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையின் பாதையில நம்ம போய்கொண்டே இருக்கணும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்ம பயணிக்க நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்? பொறுமையோடு நம்ம பயணிக்கின்ற பொழுது புதிய ஆற்றலுக்கு போகல. நம்ம என்ன பண்றோம்? இந்த ப்ராசஸை நாம் கிராஸ் பண்ண நாம் புது படைப்பாக மாற்றுறோம். இப்பதான் உண்மையாகவே புது படைப்பா மாறுறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக பானகைன்னு சொல்றோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிறது இதுதான். நம்ம ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், அதனால நான் கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டுன்னு சொல்றது நம்ம வெளிப்படையா சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். பட் ரியாலிட்டி உண்மையாகவே நாம் புது பிறப்பு அடைகிறோம் என்றால், எப்பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள் பிடுங்கி எறியப்பட்டு புதிதாக இறக்கைகள் பிடுங்க வருகின்றதோ, அப்பொழுதுதான் நான் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவுக்குள் நான் அவருடைய பிள்ளையாக, உரிமை பிள்ளையாக மாற்றப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? அப்ப இந்த பெயின் வந்து ப்ராசஸ்ல பெயின் இருக்கும். இந்த ப்ராசஸ்ல பெயின் இருக்கும். ஆனா பொறுமையோடு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் பற்றி கொண்டு வல்லமையோடு ஓடுகின்ற பொழுது, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது, அதை கொடுத்து வல்லமை ஓடும் பொழுது, அது என்ன சோதனை வருகின்ற பொழுதிலும் எனக்கு என் கடவுள் தந்திருக்கிறார், எனக்கு அவர் சந்திச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய பயணம் பொறுமையா போக போக அந்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நெருக்கடிகள் மாறிக்கொண்டிருக்கும். அதுல உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. முதல்ல ஒரு கடங்காரன் இருந்தாங்கன்னா, முதல்ல கடங்காரன் நெருக்கினதுக்கும் நீங்க கடவுளோட பயணிக்கின்ற பொழுது அதே கடங்காரன் வந்து கேட்கக்கூடிய நேரத்திலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர்களுடைய அணுகுகின்ற முறைகளே வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய பதில்களும் வித்தியாசமாக இருக்கும். அது ஆவியானவர் நடத்துகிறதாக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த ப்ராசஸ்ல பெயின் இருக்கும். அந்த முள்ளு பிடுங்கப்படுற வரைக்கும், அந்த புண் சீல் பிதுக்கப்பட்டு பிடுங்குற வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல பெயின் இருக்கும். அந்த ப்ராசஸ்ல நாம் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து போகின்ற அது வழியாக இருக்காது, மாறாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதனாலதான் சின்னப்ப சொல்ற, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், எந்த நேரத்திலும் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்க, எந்த நேரத்திலும் நன்றி சொல்லுங்க. அப்ப அந்த சூழ்நிலை என்னால் நன்றி சொல்ல முடியும் என்றால், நான் இந்த ப்ராசஸ்ல இந்த பெயினை வந்து எனக்கு பெயினாகவே தெரியாது. பிகாஸ் என்னுடைய நம்பிக்கை கடவுள் மீது இருக்கின்றது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது அல்ல. அப்பொழுது இந்த வழிகள் எல்லாம் எனக்கு வழியாக இருக்காது. அப்பொழுது நான் கடவுளோடு இணைந்து பயணித்துக் கொண்டே இருப்பேன். கடவுளோடு நான் அந்த வார்த்தையோடு பயணித்துக் கொண்டிருப்பேன். எனக்கு அந்த வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு ஒளியாக இருக்கும், என் பாதங்களுக்கு ஒளியாக அது வழிகாட்டி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை என்னுடைய பாதைக்கு வழியாக இருக்கும். ஹalleluya. 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுதுதான் நான் புதியது ஒரு ஆற்றல் பெறுகிறேன். என்ன ஆற்றல் பெறுகிறேன்? 3 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, நான் என்ன ஆற்றல் பெறுகிறேன்? இப்பொழுதுதான் எனக்கு வலுவுற்று துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. இதை விட மேலானது என்ன தெரியுங்களா? லூக்கா 10:19, மார்க் 16:17 வசனத்தை நீங்கள் வல்லமையாக எடுத்து செயல்பட முடியும். இதுதான் இதுதான் விங்ஸ் வரும்பொழுதுதான் நீங்க உயரே பறக்க முடியும், மேல போயிட்டு இருப்பீங்க.
பறக்கிறதுனா நம்பிக்கையில் நீங்கள் உயரே போகின்ற பொழுது அங்க உங்களுக்கு தெரியும் எங்கே மேல நீங்க பறக்கும்போது உங்களுக்கு கீழே என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? எந்த இடத்துல சாத்தான் இருக்கிறான், எந்த இடத்துல யார் இருக்கிறா, எந்த இடத்துல எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கு, எல்லாம் மேல இருந்து பார்க்க தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்பிக்கையிலே நான் பயணிக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நான் புதியதொரு ஆற்றல் பெற்று கடவுளின் வல்லமையில் நான் பயணிக்கின்ற பொழுது, நம்மை அணுகுகின்ற பொழுதே நமக்கு தெரியும் இங்க யார் வந்திருக்கா, என்ன வந்திருக்கான்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆற்றல் பெற வேண்டும் என்றால் நாம் பல ப்ராசஸை கடந்து வரணும். அப்பொழுது தான் என்ன பண்ண முடியும்? பாம்புகளையும் தேள்களையும் மிதிப்பதற்கும் பகைவனின் சகல தந்திரங்களையும் வெல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த அந்த அதிகாரத்தின் வல்லமை எப்படி இருக்கும்? இப்ப நம்பிக்கையில் அறிக்கையிடுறோம். இப்போ இறைவாத்தின் நம்பிக்கையில் அறிக்கையிடுறோம். ஆனா இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம்னா அதே நம்பிக்கை நமக்கு இருக்கான்னு யோசித்து பாருங்க. இருக்காது. இதுன்னா இந்த ஆற்றலோடு போகின்ற பொழுது எப்பவும் இந்த நம்பிக்கை குறையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை இந்த ஜெபத்துல இருந்தாலும் சரி, ஒரு வாரம் உங்களால ஏதோ ஒரு ரீசனால நீங்க ஜெபம் அட்டன் பண்ணலனா கூட அந்த ஒரு வாரத்தில் நீங்க கடவுளோடு பயணிக்கின்ற பொழுது இந்த வல்லமை உங்களோடு கடந்து வந்து கொண்டே இருக்கும், உங்களோடு இருக்கும், எப்பொழுது இருக்கும். நீங்க அதை உணர முடியும், அதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க் 16:17 என்ன சொல்லுது? நம்பிக்கை கண்டோர் நோயாளிகள் மீது கை வைப்பார். நம்ம இப்ப என்ன சொல்றோம்? படிங்க சார். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ இந்த வல்லமையை நம்மளால உணர முடியும். எப்போ? இந்த ஜெபத்துல இருக்கும்போது மட்டும் இல்லை. இந்த ஜெபத்தை விட்டு வெளியே எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இருளான இடங்கள், அந்த இடமே ஒரு இருளா இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். அதாவது அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடிய இடத்துல நீங்க நின்னா கூட உங்களால் அந்த இடத்தில் ஒளியாக நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஒரு சந்தேகம் வரும், அந்த இடத்துல நின்னா நமக்கு நடக்குமா? இன்னைக்கு இந்த இடத்துல ஜெபம் பண்ணா ஆண்டவரே தெரியும் இல்லையா, ஆண்டவரே உங்களை நம்பிதான் நிக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். ஆனா இந்த வல்லமையில போய் நிற்கும் பொழுது எப்ப நின்னாலும் என்ன பண்ணுவோம்? நான் யாரு நானு கடவுளுடைய பிள்ளை, நான் எப்படியா இருக்கிறேன்? கிறிஸ்துவ ஒளியா இருக்கிறேன். நீ என்ன பண்ண முடியும்? என்னில் இருப்ப அந்த உலகத்தில் உன்னை விட பெரியவர் நின்று இப்படி நிற்போம். மார்கட்டி. பிரைஸ் தி லார்ட். யாரு? தாவீது நின்ன மாதிரி. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்ன மாதிரி நிற்போம், அப்படி நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க எத்தனை பேரால் நிக்க முடியும் இல்லையா? யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த மார்த்தட்டி நிக்கிற அளவுக்கு நம்மளால நிக்க முடியுதா? அந்த ஆற்றல் எங்க போனாலும் அந்த ஆற்றல் இருக்கும். இங்க நிற்கும் போது இருக்கிறது மட்டும் இல்ல, ஜபிக்கிறவங்க மட்டுமல்ல, எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த ஆற்றல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் ஓடினாங்க. அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு அப்படிதான் ஓடினாங்க. எங்கேயாவது ஆண்டவரே நான் சோர்ந்து போனேன், எனக்கு ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, என்னைக்காவது ஜெபிச்சாங்களா? உட்காந்து ஆண்டவரே நான் பலவீனம் ஆயிட்டேன், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, எதுக்காவது ஜெபிச்சாங்களா? இல்ல. இயேசு நான் தான் சொல்றேன், எழுச்சி நடப்போ ஓடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்ச்சிப்பு தூக்கி போட்டார், ஓடி பழிஞ்சு போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த வல்லமை நமக்குள்ளாக எப்பொழுது நிரந்தரமாக இருக்கும். அப்பொழுது நாம் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம். எப்படி? ஒரு ஆள்கிட்ட ஜபிச்சா நமக்குள்ள டயர்ட் ஆயிருது. நாங்க அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோமா, ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய சில ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், நாங்க அவங்ககிட்ட போய் பேசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், ரொம்ப டயர்டா இருக்கு. அது எங்களை தாக்கிச்சு போல இருக்கு, திருப்பி ரிவர்ஸ் அடிச்சிச்சு போல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கத்துக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. இன்னைக்கு அநேக இடங்களில் இதை கத்துக் கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது என்னுடைய உறவினர் ஒருத்தர் இதே போல அவங்க இருக்கின்ற பொழுது அவங்க இந்த மாதிரி மற்றொரு சபையில சேர்ந்து பண்ணி அவங்க இந்த மாதிரி பேய் ஓட்டக்கூடிய ஒரு வரம் பெற்று அவங்க ஜெபிச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, ஒரு நைட் எல்லாம் வீட்டுல பேய் வருது, கதவு தட்டுது, இதை என்ன ஓட்டு மேலே ஏறி ஓடுது, சத்தமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஜெபத்தை நிறுத்திட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு என் வீட்டுக்கு எனக்கு தெரியல. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு சகோதரர் கேட்டாங்க, பிரதர் நான் அவங்களுக்காக ஜெபிச்சிருந்தேன் பிரதர், ஆனா நான் டயர்டா இருக்கிறேன் பிரதர். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் பிள்ளைகள் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். நாங்கள்
எங்கள் நம்பிக்கையின் வாழ்க்கையில இன்னும் உறுதியோடு இன்னும் பயணிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் அக்கினின் வல்லமை, அவருடைய ரத்தம் நம்மை அபிஷேகம் செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தும். இந்த உலகம் கற்றுக் கொடுப்பதை மறந்துக்க வேண்டுமென்றால் நமக்குள்ளாக வாழ் விதிக்கப்பட வேண்டும் அல்லது விதைக்கப்பட வேண்டும். வாழ் எடுத்துக்கொண்டு போகணும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பிடுங்கி எறியணும்னா அங்க இறை வார்த்தை விதைக்கப்பட வேண்டும். இறை வார்த்தை அங்கே இருந்து பழையனது பிடுங்கி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் பழையன கழிந்து புதியன உண்டானதன்றோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து கிடைப்பதற்கு நாம் நன்றி சொல்லி நிறைவிலே நாம் பயணிப்பவர்களாக இருப்போம். எதிலும் குறை சொல்லாதவர்களாக, கடவுள் எனக்கு தந்தது, அவர் எனக்கு எல்லாம் நல்லதென கண்டார், எல்லாவற்றிலும் எனக்கு நிறைவானதை தந்திருக்கின்றார், நான் நிறைவாக இருப்பதற்காக இந்த உலகிற்கு வந்தார், நிறைவை தந்திருக்கின்றார். ஆகவே அனைத்தும் என் கரத்தில் கிடைக்கப்படுவது அனைத்தும் எனக்கு நன்மையானதே. ஆகவே இந்த உலக மாயங்களை நோக்கி நான் ஓடுவதில்லை, மாறாக என் ஆண்டவர் எனக்கு என்று வைத்திருக்கக்கூடியதை எனக்கு தந்து அதில் நான் நிறைவடைவேன் என்ற மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் இந்த இடையிலே இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை பதித்தவர்களாக, அவர் மீது கண்களை பதித்தவர்களாக, வார்த்தையின் மீது கண்களை பதித்தவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah.